பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இது விவேகர் VA இனோவேஷன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு முக்கியமான வீடியோ. இது ஒரு சோலார் ஸ்ட்ரீட் லைட். அதோட பெஸ்ட் டிசைன் குவாலிட்டிங்கிறது இன்னும் எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் இது மாதிரி ஒரு லைட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. அது மாதிரியான ஒரு ப்ராடக்ட், ஒரு மாடல் வந்துருச்சு. லைட்டு இன்ஸ்டால் பண்ணி 6 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ போடுறேன். அன்பாக்சிங்கிறது என்ன அப்படின்னு தெரில. லைட்டோட அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அது என்ன ஐடியானே எனக்கு தெரியாது. பட் இந்த லைட்டை நான் இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு லைட்டு ரொம்ப தேவையான ஒரு லைட்டு கரெக்டாக வந்திருக்கு. அதோட இன்ஸ்டாலேஷன் வித் அன்பாக்ஸ் ரெண்டுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் என்ன பெஸ்ட் அப்படின்னா, இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா ஸ்ட்ரீட் லைட், சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு. வீட்டோட எலிவேஷனுக்கு இந்த லைட்டை யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். வீட்டோட எலிவேஷனில் நான் மேலே டாப்பில் போடுவாங்கள்ல பவர் லைட், இதை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பவர் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. ஆல்ரெடி பாயிண்ட் வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு வீட்டில் வாசலில் ஒரு லைட்டு, இந்த இடத்துல ஒரு லைட்டு வேணும், அதாவது எலிவேஷனில் ஒரு லைட் வேணும் அப்படின்னா அவனுக்குள்ளே பாயிண்டே இல்லை அப்படின்னாலும் இதை வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். அதாவது ஒரு 24 வாட்ஸ்லையும் 50 வாட்ஸ்லையும் வந்திருக்கு இந்த மாடல். அதில் நான் இன்ஸ்டால் பண்ணது 24 வாட்ஸு. ஓப்பன் பண்ணோடனே பேனல் வருது. இது கனெக்டரு. நம்ம நார்மலாக ஒரு 9 வாட் லைட்டுக்கே 50 வாட் பேனல் போடுற மாதிரி இருக்கும். இது ஒரு 15 வாட் அந்த சம்திங்கில் பேனல் வச்சுருக்குறாங்க. இது பேனலுக்கான ஃப்ரேமு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் லைட் பைப்பு. சூப்பர் மாடல், சூப்பராக போட்டிருக்காங்க. 4 போல்ட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. மேலே பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக அந்த டைரெக்ஷனும் கரெக்ட் பண்ணிக்கலாம். லைட்டு சூப்பர். ஸ்ட்ரீட் லைட் 24 வாட்டு கெப்பாசிட்டி. இது அந்த சாக்கெட், பேனலுக்கும் லைட்டுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சாக்கெட் இருக்குது. ரிமோட் கொடுத்துறாங்க. இதாங்க இதில் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் சுவிட்ச் ஆன் கீழேருந்து பண்ணுறதுக்கு அதில் சில ஆப்ஷன்ஸும் இருக்குது. நான் இந்த மாடலை ரொம்ப விரும்பி பார்த்தது அந்த ஆப்ஷன்ஸ் தான். எல்லா ஃபிக்ஸிங்க்கான போல்ட்டு நட்டு எல்லாமே இருக்குது ஃபிக்ஸிங்காக. ரிமோட்டுக்கான பேட்ரி கூட இருக்குங்க. எல்லா போல்ட்டும் இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், இன்ஸ்டாலேஷன் கைடு மாதிரி ஒரு சின்ன ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸு இதை பார்த்து தான் எது என்னென்ன ஒர்க்குக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் என்ன பண்ணேன்னா, இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த லைட்டை செக் பண்ணிக்கிட்டேன் எரியுதா என்னங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது லைட்டு எரியுதான்னு நம்ம பார்க்கணும், செக் பண்ணணும். ரிமோட்டை யூஸ் பண்ணுறேன். ஆன் பண்ணேன். லைட்டாக ஃப்ளிக்கர் ஆகிட்டு திருப்பி கட் ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நமக்கு அந்த சன்லைட்டு பேனலில் பட்டுட்ருக்கு. அதனால் அது கண்டினியூஸாக எரியலை. ஸோ இப்போ பேனலை ஏதாவது ஒரு சீட்டை வச்சு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிடந்த ஒரு சீட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டை இருட்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி அது கனெக்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ இப்போ இந்த லைட்டை ஈவினிங்க்கு அப்புறம் தான் எரியும். பகலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே ஆன் பண்ணிங்கன்னா எரியாது. ஓகே, லைட்டு ஓகே. இந்த லைட்டோட ஆப்ஷன்ஸு தான் இதோட ஸ்பெஷலு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காரணம் இன்பில்டு பேட்ரி, லித்தியம் பேட்டரியோட லைஃப் கூட. அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, செட்டிங்ஸ் வச்சுருக்குறாங்க. இந்த செட்டிங்னால தான் இந்த லைட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் கீழேருந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ரிமோட்டில். தேவைப்படுற நேரம் எப்போது சாயந்தரம் ஆன் பண்ணிவிட்டு திருப்பி ஆஃப் பண்ணிக்கலாம். மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணலாம். அது இல்லாமல் ஆட்டோ ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ ஆப்ஷனில் 3 ஹவர்ஸு, 5 ஹவர்ஸு, 10 ஹவர்ஸ். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஆட்டோ ஆப்ஷன் ஏதோ ஒன்ஸு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஃபுல் நைட் வேணும் அப்படின்னா அந்த 10 ஹவர்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த இதுவே டிம் பண்ணிக்குது. லைட்டை டிம்மாக அந்த 10 ஹவர்ஸ் பேக்கப்புக்கு என்ன பிரைட் இருந்தால் அது ஓகே ஆகுமோ அந்த மாதிரி அது அட்ஜஸ்ட் பண்ணிக்குது.
இதுதான் அதோட ஸ்பெஷல். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பெரிய பேட்ரி போட்டு அது ஒரு பர்டிகுலர் இதில் எரியும். இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இதில். நெக்ஸ்ட் அந்த சீட்டை எடுத்து பார்க்கும்போது லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடுச்சு. இது என்னென்னா விடிஞ்ச உடனே ஆஃப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. லைட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிற இடம் இதுதான், சூஸ் பண்ணியாச்சு. இதில் சென்டராக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பைப்பு நான் லெவல் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஸாக இல்லாமல் ஸ்ப்ளிட் லெவல் வச்சு மார்க் பண்ணி 4 ஹோல் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து அந்த போல்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஆக்சுவலாக வந்து இது பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்டாக ஃபிட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இந்த நம்ம அந்த ஹேமரில் அடிக்கிறேன், அந்த மேலே உள்ளது வந்து பெண்டாயிராமல் பார்த்துக்கணும். அதாவது அந்த மரம் சலிஞ்சிருச்சுன்னா டைட் பண்ண முடியாது. ஸோ பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பேனலை வந்து அந்த கொடுத்துருந்த அந்த கிளாம்பு ஸ்ட்ரக்சரில் மாட்டிக்கிட்டேன். ஸோ மேக்ஸிமம் சிம்பிள் தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன, அந்த பைப் மேலே வந்து அட்ஜஸ்டபுள் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அந்த ரவுண்டு, அதில் போல்ட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறப்ப எல்லாமே பக்காவாக இருக்குது. யார் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலுமே ஈஸியாக பண்ணிடலாம். அதனால் ஒரு சின்ன வீடியோ. இது வந்து எதுக்காகனா நமக்கு அந்த சவுத் ஃபேஸிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக வீடே வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. இல்லைன்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றணும். ஸோ லைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கேபிள் தான் வந்து சுருட்டி வைக்கணும். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே, பின்னாடி சுற்றியாச்சு. சூப்பருங்க, லைட்டு பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆன் பண்ணுறோம், அதான் ஆன் பண்ணிட்டு உடனே ஆஃப் ஆயிருமே, க்ளோஸ் பண்ணால் தானே எரியும். ஓகே, இப்போது நம்ம வந்து செட்டிங் வந்து ஃபுல் நைட் எரியிற மாதிரி 10 அந்த செட் பண்ணிட்டு வந்துட்டோம். அது அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த் கழித்து அவங்க கஸ்டமர்கிட்ட கேட்டேன் என்ன ஏதாங்கன்னு. அவங்களும் ஃபுல் நைட் தான் வச்சுருக்குறாங்க, ஏன்னா வீட்டில் மாடுலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. நல்லபடியாக எரியுதுன்னு எனக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது ரொம்ப ஸ்லோவாக நம்ம சேனல் வந்து ஒரு 600 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணியிருக்கு. நான் ரொம்ப நாள் வீடியோ போடலை. அதாவது ஒன்லி என்னோடய ஒரு ட்ரெய்லர் மாதிரியே போட்டுட்ருக்கேன். பட் வேலை நிறையா இருந்ததுனால வந்து என்னெல்லாம் வேலை பார்த்தோமோ அந்த வேலையில் சின்ன சின்ன பிட் எடுத்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இது ரிலேட்டடாக புதுசாக ஏதோ ஒன்று எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதை பற்றின டீட்டெயிலை வந்து கலெக்ட் பண்ணியோ அல்லது வந்து தெரிஞ்சால் உடனடியாகவோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள். நன்றி.